ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7th டேர்ம் 1ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அருள் நெறி அறிவை தரல் ஆகும், அதுவே தமிழன் குரல் ஆகும். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார். மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி ஆகிய நூல்களின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர். ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் உடுமலை நாராயண கவி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலையாகும். எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று கூறியவர் மு. வரதராசனார். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வட்டார மொழி. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இவை கிளை மொழிகளாகும். தமிழிலிருந்து பிரிந்து சென்ற மொழிகள் என்பதால் இவை கிளை மொழிகளாகும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவு வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரட்டை வழக்கு மொழி. தமிழும் ஒரு இரட்டை வழக்கு மொழியாகும். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6. அவை என்னங்கிறத பார்க்கலாம். நெடில்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் என 6 வகைப்படும். எந்த எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வருவதில்லை? இவ். குற்றியலுகரம் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது ஒலிக்கும் மாத்திரையின் அளவு 1. குற்றியலுகரம் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒலிக்கும் மாத்திரையின் அளவு அரை மாத்திரை. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் சுரதா. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டவர் சுரதா. சுப்புரத்தினதாசன் என்பதன் சுருக்கமே சுரதாவாகும். ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் சுரதா. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் சுரதா. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் பாரதியார். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். கொல்லிப்பாவை என்னும் இதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். கொங்குதேர் வாழ்க்கை என்ற நூலின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை. இப்புதுக்கவிதையை இயற்றியவர் கலாப்பிரியா. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. இக்கவிதை இயற்றியவர் கலாப்பிரியா. தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம் முண்டந்துறை புலிகள் காப்பகம். உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? 2. அவை என்னன்னா ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை என 2 வகைப்படும். ஆப்பிரிக்க யானை, ஆசிய யானை இரண்டையும் வேறுபடுத்துவது தந்தம். ஆப்பிரிக்க யானையில் ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் தந்தம் உண்டு. ஆனால் ஆசிய யானையில் ஆண் யானைக்கு மட்டுமே தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் கிடையாது. ஒரு யானை ஒரு நாளைக்கு உண்ணும் புல்லின் அளவு 250 கிலோ. யானை ஒரு நாளைக்கு அருந்தும் நீரின் அளவு 65 லிட்டர். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம்
மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். இந்தியாவில் எந்த சரணாலயத்தில் மட்டும் ஆசிய சிங்கங்கள் உள்ளன? கிர் சரணாலயம், குஜராத். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவ் பயங்கிற்கு வனமகன் பட்டம் வழங்கிய ஆண்டு 2012. ஜாதவ் பயங்கிற்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு 2015. எந்த பல்கலைக்கழகம் ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது? கவுகாத்தி பல்கலைக்கழகம். ஐகார குறுக்கம் தனித்து வரும் இடங்களில் ஒலிக்கும் மாத்திரையின் அளவு 2 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும் பொழுது ஒலிக்கும் மாத்திரையின் அளவு 1½ மாத்திரை. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது ஒலிக்கும் மாத்திரையின் அளவு 1 மாத்திரை. ஔகாரம் தனித்து வரும்பொழுது ஒலிக்கும் மாத்திரையின் அளவு 2. ஔகாரம் சொல்லின் முதலில் வரும்பொழுது ஒலிக்கும் மாத்திரையின் அளவு 1½ மாத்திரை. பால் எத்தனை வகைப்படும்? 5. அவை என்னன்னா, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். மாணவர்கள், மக்கள் எவ்வகைப்பால்? பலர்பால். மண் புழுக்கள், பசுக்கள் ஆகியவை எவ்வகைப்பால்? பலவின்பால். உயர்திணையில் உள்ளவற்றை ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிக்கும் சொல் பலர்பால். அக்கிரிணையில் உள்ளவற்றை ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிப்பது பலவின்பால் என்பதாகும். திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70. திருக்குறளில் இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 25. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன். இப்பாடல் வரியை இயற்றியவர் காவற்பெண்டு. இப்பாடலின் பொருள் என்ன? புலவர் ஒருவரின் வீட்டிற்கு சென்று என் மகன் எங்கே என கேட்பது போல் இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது. யாண்டு என்பதன் பொருள் எங்கே. காவற்பெண்டு எந்த மன்னனின் செவிலித்தாய்? பேரவை கோப்பரு நற்கிளி மன்னனின் செவிலித்தாய் ஆவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்தவர் நா. வானமாமலை. சுத்த தியாகி என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் தந்தை பெரியார். முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு 1908. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திரு.வி.க. முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு நேதாஜி. நேதாஜி என்னும் பெயரில் வார இதழை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். இதுபோன்று ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராஜர். இந்திய அரசு முத்துராமலிங்க தேவரின் உருவம் பதித்த தபால் தலையை வெளியிட்ட ஆண்டு 1995. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போல் இருந்தது என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்தில் இருந்து வருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் ராஜாஜி. முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார்? கமுதி. 1934 ஆண்டு நடத்தினார். குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. குற்ற பரம்பரை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் இனி அந்த குடும்பத்தில் பிறக்கப்போற குழந்தைகளும் கூட குற்றவாளிகளாகவே கருதப்படுவர். இதுதான் குற்ற பரம்பரை சட்டமாகும். இது 1948 ஆண்டு முத்துராமலிங்க தேவரின் போராட்டத்தால் நீக்கப்பட்டது. மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு 1939. வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை என்று சிறப்பு பெயர் பெற்றவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த 20,075 நாட்களில் எத்தனை நாட்கள் சிறையில் கழித்தார்? 4000 நாட்கள். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும்,
புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் நீதிபதி பின்கே. இந்த நீதிபதி பின்கே அவர்கள்தான் வ.உ.சி.க்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கினார். சுதந்திரம் என்பது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயே வணங்குதும் என்போம் இப்பாடல் வரிகளை இயற்றியவர் பாரதியார். வ.உ. சிதம்பரனார் எதை படித்து தொல்லையெல்லாம் மறந்தார்? தொல்காப்பியம். வ.உ. சிதம்பரனார் எதை கற்று இன்னல்களை எல்லாம் வென்றார்? இந்நிலை. ஆங்கிலத்தில் ஆலன் என்பவர் எழுதிய மனம்போல் வாழ்வு என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் வ.உ.சி. மெய்யறம், மெய்யறிவு ஆகிய நூல்களை இயற்றியவர் வ.உ.சி. பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் இவ்வரிகளை இயற்றியவர் வ.உ.சி. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இன்பம் நூலின் ஆசிரியர் ரா.பி. சேதுப்பிள்ளை. ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு ஆகிய நூல்களின் ஆசிரியர் ரா.பி. சேதுப்பிள்ளை. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2. அவை என்ன? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என 2 வகைப்படும். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3. இலக்கணமுடையது, இலக்கண போலி, மரூஉ என 3 வகைப்படும். தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? 3. அவை என்னன்னா இடக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி என 3 வகைப்படும். போலி எத்தனை வகைப்படும்? 3. அவை என்னன்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி என 3 வகைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.